தமிழ்நாடு அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் அவை சமூகத்தில் ஏற்படுத்தும் மாற்றங்களை வெளிப்படுத்தும் தொடர்தான் தலை சிறந்த தமிழ்நாடு. இன்றைக்கு நாம பார்க்க போற தலைப்பு புதுமை பெண் திட்டம். செப்டம்பர் 5, 2022 அன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கல்வி மூலம் இளம் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான நோக்கத்தை முன்னிலைப்படுத்தி புதுமை பெண் திட்டத்தை தொடங்கினார். இந்த திட்டம் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் படித்து உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கப்படுகிறது. இது பெண்களின் கல்வியை மேம்படுத்தவும் பாலின சமத்துவத்தை உறுதி செய்யவும் குழந்தை திருமணங்களை தடுக்கவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 1989ஆம் ஆண்டு அன்றைய முதலமைச்சர் கலைஞரால் அறிமுகப்படுத்தப்பட்ட மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டத்தின் மறு வடிவமாக புதுமை பெண் திட்டம் ஒவ்வொரு மாதமும் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு ரூபாய் 1000 வீதம் நேரடியாக அவர்களது வங்கிக் கணக்குகளில் மாற்றுவதன் மூலம் ஒரு படி மேலே செல்கிறது. இளங்கலை, டிப்ளமோ அல்லது ITI படிப்பாக இருந்தாலும் புதுமை பெண் நிதி உதவியானது கல்விக்கான பொருளாதார தடைகளை நீக்கி மாணவிகளின் பிரகாசமான எதிர்காலத்தை வளப்படுத்துவதை உறுதி செய்கிறது. பொறியியல், மருத்துவம், பாராமெடிக்கல், வேளாண்மை என அனைத்து துறை மாணவிகளுக்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. கல்வி மூலம் பெண்களின் சமூக பொருளாதார நிலையை உயர்த்தி தன்னம்பிக்கை நிறைந்த திறமை வாய்ந்த படித்த பெண்களின் தலைமுறையை உருவாக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் ஆழ்ந்த அர்ப்பணிப்பை புதுமை பெண் திட்டம் பிரதிபலிக்கிறது. மொத்தத்தில் புதுமை பெண் திட்டம் கல்வி மூலம் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்க, மாநிலத்தின் வளர்ச்சிக்கு பங்களிக்க, சமமான மற்றும் வளமான தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கான ஒரு முக்கியமான பங்கு வகிக்கின்றது.